காதல் மனைவி மும்தாஜ் நினைவாக ஷாஜஹான் தாஜ்மஹல் கட்டியது போல் இறந்து போன தனது மனைவிக்காக கோவில் கட்டி வழிபட்டு வருகிறார் அரியலூரைச் சேர்ந்த நபர். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காதல் என்பது நிரந்தரமானது என்பதை உணர்த்துகிறது இந்த செய்தி தொகுப்பு. அரியலூர் மாவட்டம் இலங்கைச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயகுமார். எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்து வரும் இவருக்கும் மதுரையைச் சேர்ந்த கவிதா என்பவருக்கும் 16 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் என்றாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக நேசித்து வந்ததால் இருவருக்கும் குழந்தை இல்லை என்பது பெரும் குறையாக தெரியாமலேயே இருந்துள்ளது. இருப்பினும் அக்கம் பக்கத்தினரின் கேள்விகளுக்கும் உறவினர்களின் கடுமையான சொற்களுக்கும் ஆளான கவிதா ஒரு கட்டத்தில் தனது கணவருடன் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று குழந்தை பேறு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு செயற்கை கருவூட்டல் சிகிச்சைக்காக திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கவிதாவிற்கு கருமுட்டை எடுக்கும்போது மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் இரத்தப்போக்கு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மனைவி இருந்த தூக்கத்தில் மீளா துயரத்தில் இருந்த விஜயகுமார் ஷாஜஹான் மும்தாஜுக்கு கட்டியது போல தனது மனைவிக்கும் கோயில் கட்டலாம் என எண்ணினார். இதற்காக தனக்கு சொந்தமான நிலத்திலேயே சுமார் 1 லட்சம் செலவில் கோவில் அமைத்து அங்கு 3 அடி உயரத்திற்கு மனைவியின் திருவுருவச் சிலையை வடித்துள்ளார். தினந்தோறும் சிலைக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் முத்தமிட்டு வேலைக்கு செல்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளார் நிகழ்கால ஷாஜஹான் விஜயகுமார். மனைவியின் மீது ஏன் இவ்வளவு பாசம் என்று கேட்டபோது தன் மனைவி தன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்ததாகவும் அவரது அன்புக்கு எல்லையே கிடையாது என்றும் தெரிவித்தார் அவர். எந்த ஒரு குறையில எங்களுக்கு கடவுள் அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. எங்களை போல கனவு மணி யாரும் வாழ்ந்துட முடியாது. அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா நாங்கள் எங்களை போல யாராலையும் வாழ முடியாதுன்னு வச்சுக்கலாம். ஒரே வார்த்தை நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சிறப்பும் சீக்கிரமாக வாழ்ந்தோம். எந்த குறையும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா மொத்தமாக ஒரேடியாக எங்களுக்கு இப்போ வந்துருச்சு. ஒரு பேர் இருப்பனா பேர் உலகத்தில் எனக்கு போல இந்த இழப்பு யாருக்கும் வரக்கூடாது. தங்களுக்கு குழந்தை இல்லை என்பதே பெரிதாக தெரியவில்லை என்றும் தாங்கள் ஒருவருக்கொருவர் குழந்தை போல் வாழ்ந்து வந்ததாகவும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். தனது மனைவியுடன் வாழ்ந்த வாழ்க்கையை மனதில் வைத்து அதனையே நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வரும் விஜயகுமார் உண்மையிலேயே ஒரு அன்பான கணவராகவே அனைவரின் மனதிலும் உயர்ந்து நிற்கிறார்.